அப்பா. அப்போ நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு நாம எப்படி 60 70 கல்யாணங்கள் 80 பூர்ண அபிஷேகம்லாம் செஞ்சு நம்மளுடைய அப்பா அம்மாவை நாம பார்த்துன்றோமோ, அதே போல இந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர், உயிரின் ஆதாரம் பரமேஸ்வரன் தான். அதான் மந்திரம் மறுபடியும் சொல்லுது, நலிந்தேன் காரணம் தேவம் அப்படின்னு. நலிந்தேன் அப்படின்னா மறக்க கூடாதுன்னு அர்த்தம். ஒரு நாளும் சுவாமிய மறக்கவே கூடாது. அதான் என்ன சொன்னாங்க, இமை பொழுதும் என் நெஞ்சு நீகாதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதைத்தான் மந்திரங்களும் சொல்லுது, நலிந்தேன் காரணம் தெய்வம் அப்படின்னு. அப்படி சாமியம்பாளுடைய விசேஷமான திருக்கல்யாண உற்சவம்ன்றது நடராஜ பெருமானை தரிசிக்க முக்தி, திருவண்ணாமலையை நினைக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி, திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, தில்லையை தரிசனம் செய்தால் முக்தி. எங்கேயும் இல்லாத ஒரு அற்புதம் என்னன்னா, எப்பப்பெல்லாம் இந்த விசேஷமான ஆருத்ரா நட்சத்திரம், அதை தொடர்ந்து வருடத்துக்கு 6 முறை நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்துல எப்பப்பெல்லாம் அந்த அபிஷேகத்துல சாமியை தரிசனம் பண்றோமோ அதெல்லாம் தரிசிக்க முக்தி. அந்த தரிசித்த முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் நடராஜ பெருமான் இடத்திலே தான் உண்டு. நாம் எல்லாம் சாமியை லிங்க திருமேனியாக தான் வழிபாடு பண்றோம் இல்லையா? சாமிக்கு உருவ வழிபாடே கிடையாது. ஆனா அவரை உருவமா தரிசனம் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 64 மூர்த்தங்கள் இருக்கு. அந்த 64 மூர்த்தங்கள்ல சோமாஸ்கந்தர், நடராஜ மூர்த்தி, திரிபுராந்தக பைரவர், இன்னும் நிறைய மூர்த்தி அப்படி இருக்காங்க. அதுல முதன்மையா சோமாஸ்கந்த மூர்த்தி, சோமாஸ்கந்தர் தான் நம்ம திருவண்ணாமலை சாமி பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் போட்டோ இருக்கு, இப்பெல்லாம் நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் வருது. அதுல வர்றது சோமாஸ்கந்த மூர்த்தி அப்படின்னு சேர்ந்தது. அது சுவாமியினுடைய சக்தியும் போக சக்தியும் ஞான சக்தியும் சேர்ந்த வடிவம். அப்போ யார் சாமி? நடராஜ பெருமான் அப்படின்னா, நடராஜ பெருமான் சுவாமிலா சாட்சாத் பரமேஸ்வரன் தான். அவர் கலைகளின் நாயகன், ஆடல் நாயகன். அதான் அழகா சொல்றாங்க, வேத நாயகன், வேதியர் நாயகன், மாதின் நாயகன், மாதிரை நாயகன், ஆடல் நாயகன், ஆதிரை நாயகன், பூதநாயகன், புண்ணிய மூர்த்தியே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய மூர்த்தி சுவாமி மூர்த்தி தான். இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணியம் இந்த சிவ புண்ணியம் தான். அந்த சிவ புண்ணியத்தை சேர்க்கிறது தான் மிகப்பெரிய நம்மளோட தலையாய கடமை. இந்த மானிட வாழ்க்கையில சிவ பூஜை இல்லாத, சிவம் இல்லாத வாழ்க்கை வீண். நெத்திலே நீர் இல்லாத நெத்தி பால், அதே போல நமக்கு இந்த சிவம் இல்லாத வாழ்க்கையே பால் அப்படின்னு நமக்கு அருளாளர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு விசேஷமானவர் பரமேஸ்வரன். இதுல மனிதர்களுடைய கல்யாணம், மனுஷங்களோட கல்யாணத்துக்கும் தெய்வ கல்யாணத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. தெய்வ கல்யாணம் நாம எடுத்துட்டோம்னா மீனாட்சி சுக்கநாதருடைய கல்யாணம் தான் எல்லா இடத்துலையும் செய்யக்கூடிய திருக்கல்யாண உற்சவம். அப்போ அதுல என்ன மரபுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதுல என்னதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் நாம எல்லாருக்கும் சொல்றோம். அப்படி அந்த வழிமுறைப்படி, அந்த ஆகம முறைப்படி தான் தற்போது திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகின்றது. இல்ல சாமி மனுஷன் கல்யாணமா இருக்குமே வித்தியாசமா இருக்கும்னா வித்தியாசம் தான். நாம வேற, சாமி வேற. அப்போ சாமிக்கு உண்டானபடிதான் இந்த திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். அதனால் தற்போது திருக்கல்யாண உற்சவம் முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானுடைய மஞ்சள் பிள்ளையார் வழிபாடோடு தொடங்க இருக்கிறது. எல்லாரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கும். இந்த திருக்கல்யாண உற்சவத்துடைய விசேஷம் சந்திரவருத்தசுரநீரம் திருஷ்டிபோதம் சமுத்திரவீரம் இந்திரஸ்தோபேன பஞ்சதவேன மத்தியவிதம் பாதேன சகரேன ரக்ஷா பதம்பகம் யஜாமஹே சுபந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருபதி பவந்தனாம் மிருத்யோர்முக்ஷி யமாம்ருதாத் கற்பூரம் பிரஜ்வால்ய ஓம் சர்வஸ்யாஸ்தே